சிபிஐ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரின் குடிமை கையில் சிக்கியிருக்கு. சிபிஐ சும்மா விடுமா? அமித்ஷா சும்மா இருப்பார். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று கூட்டணிக்கு வரணும், இல்லை தனியாக நின்று ஓட்டை பறிக்கணும். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. சிபிஐ போன உடனே நீதி வென்றதுன்னு தானே விஜய் சொன்னார். நீதி வென்றது தான், அதான் நீதி வென்றது, குடிமை கையில் சிக்கியது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு அறியாமையின் பிடியில் வந்து விஜய் பாவம் இருக்காருன்னு தெரியுது. பாவம் அவருக்கு வந்து சிபிஐனா என்னென்னு தெரியல, ஸ்டேட் போலீஸ்னால் என்னென்னு தெரியல, அரசியல்னால் என்னென்னு தெரியல, எப்படிப்பட்ட அரசியலில் போய் மாட்டியிருக்கோம்னு தெரியல. இந்த கேஸை முடிக்கணும்னு அவசியம் இல்லை. டேட்டாவை எடுத்து வச்சுக்குவாங்க, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடுவாங்க, கேஸை எடுத்துக்கிட்டே போவாங்க, வாய்தா போட்டு எடுத்துக்கிட்டே போவாங்க. அவங்க வந்து தனியாக விஜய் நிற்பது தான் கிறிஸ்தவ வாக்குகளை பிரிக்க முடியும் என்று பிஜேபி நம்புது. ஆனால் சிபிஐ வந்து திமுக பக்கம் போகவே இல்லை. இது மக்கள் நல்லா தான் பார்த்துட்ருக்காங்கல்ல. காப்பாற்ற போனது திமுக, இவங்க தான் முன்னால் போய் நின்று காப்பாற்ற போனாங்க. காப்பாற்ற போனவங்கள போய் குற்றம் சொன்னால் மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? சிபிஐ ஏற்றுக்கல. சிபிஐ எப்படி ஏற்றுக்கும்? தெரியாதா? ஒட்டுமொத்த குற்றத்திற்கும் காரணம் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணம் விஜய் தான். அதனால தானே நீ வந்து விக்கிரவாண்டியில் செத்த 6 பேருக்கு எந்த நிவாரணம் கொடுக்கலையே? அவர் கொடுத்தாரா? மதுரையில் செத்த 3 பேருக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தாரா? சீழுத்தூரில் ஒரு பையன் செத்தானே பேனர் கட்டி, அவனுக்கு ஏதாவது கொடுத்தாரா? ஏன் 41 பேருக்கு கொடுத்தாரு? ஏன்னா சிபிஐ கேஸ் ஆயிடுச்சு. 4 வழி சாலையில் இல்லை 8 வழி சாலையில் ஒரு பெரிய பல்கர் லாரி போகுது. பின்னால் ஒரு பைக்கில் போய் லாரி பின்னால் மோதிட்டு வந்தானா மோதனானே தெரியாது. லாரிக்கு பின்னால் போய் மர்க்காட்டில் போய் மோதிட்டு நீ கீழே விழுந்து காயமாயிட்டு உனக்கு எனக்கு தான் போட்டி நீ வரல கத்திக்கிட்டு இருந்தேன்னா யார் கத்திக்கிட்டே இருந்தீங்க? வரக்கூடிய தேர்தலில் கூட்டணியோட வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறார்ல. வேறு வழி இல்லைல்ல. நீங்கள் வந்து கூட்டணி இல்லைன்னா அந்த 8 கூட வராது. 8% கிராஸ் பண்ணணும்ல. சீமானை கிராஸ் பண்ணணும்னா கூட்டணி இருந்தால் தான் கிராஸே பண்ண முடியும். கூட்டணி இல்லைன்னா சீமானுக்கு அடுத்து 4வது இடத்துல தான் நிற்க முடியும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிஸ். மலேசியாவில் விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஆடியோ லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டார். வந்த கையோட கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு, தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், புசி ஆனந்த் ஆகட்டும், நிர்மல் குமார் ஆகட்டும், சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று வந்து 6 மணி நேரம் விசாரணை. இன்றைக்கும் தொடர்ச்சியாக விசாரணை நடக்குது. இங்கேயே சிபிஐ அலுவலகம் இருக்குது, ஆனால் டெல்லியில் வச்சு 2வது நாளாக விசாரிக்கிறாங்க. மலேசியாவில் விஜய் ஏற்கனவே பேசியிருந்தார், கூட்டணியாக தனித்தாங்கிறது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ சிபிஐ விசாரணை வேறு நடக்குது. உங்களுடைய பார்வை என்ன சார் சிபிஐ விசாரணை கொடுத்து? சிபிஐ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரின் குடிமை கையில் சிக்கியிருக்கு. சிபிஐ சும்மா விடுமா? அமித்ஷா சும்மா இருப்பார். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய திட்டத்துக்கு ஒன்று கூட்டணிக்கு வரணும், இல்லை தனியாக நின்று ஓட்டை பறிக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதில் வந்து விஜயை வந்து அது கொண்டு வருவதற்கு இந்த சிபிஐ 41 பேர் மரணம் சிபிஐ கேஸ் வந்து அவங்களுக்கு ஒரு லட்டு கிடச்ச மாதிரி. அப்படின்னா அவங்க அந்த சிபிஐக்கு போன உடனே சொன்னாங்கல்ல, வலதுசாரி கூட்டம் எல்லாமே வந்து இன்றைக்கும் விஜய்க்கு ஆதரவாக போன உடனே நீதி வென்றதுன்னு தானே விஜய் சொல்லியிருந்தாரு. சிபிஐ போன உடனே நீதி வென்றதுன்னு தானே விஜய் சொன்னார். நீதி வென்றது தான், அதான் நீதி வென்றது, குடிமை கையில் கிடைத்து சிக்கியது, நீதி வென்றது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு அறியாமையின் பிடியில் வந்து விஜய் பாவம் இருக்காருன்னு தெரியுது. சிபிஐ போனாலே நீதி வென்றதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா அவசரப்பட்டு சொல்லிட்டார். பாவம் அவருக்கு வந்து சிபிஐனா என்னென்னு தெரியல, ஸ்டேட் போலீஸ்னால் என்னென்னு தெரியல, அரசியல்னால் என்னென்னு தெரியல, எப்படிப்பட்ட அரசியலில் போய் மாட்டியிருக்கோம்னு தெரியல. கூட்டத்தை கூட்டுறோம், எனக்கு வந்து மிகப்பெரிய கூட்டம் இருக்குது, இளைஞர்கள்லாம் ஓடி வர்றாங்க, மாதிரி வந்து விழுகிறாங்க என்றெல்லாம் வந்து அந்த ஒரு பிம்பத்தை வச்சு கதையடித்து கொண்டிருந்த விஜய்க்கு கரூர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக அமைந்து விட்டது. இந்த கரும்புள்ளியில் 41 பேரை கொன்ற தீய சக்தியாக திரு விஜய் இருக்கிறார். அப்போ அரசியலில் ஒரு தீய சக்தியாக, 41 உயிர்களை பழிவாங்கிய ஒரு தீய சக்தியாக இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரே கட்சி தலைவர் திரு விஜய் தான். அப்போ எப்படிப்பட்ட சிக்கலான ஒரு மேட்ரு. ஜனநாயகம் படம் ஷூட்டிங், 18 கேமரா, 60 ட்ரோன் கேமராஸ் எல்லாமே வந்து அந்த கரூரில் ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டது. அது காரணம் விஜய் தானே. விஜய் லைட் ஆஃப் பண்ணி போட்டது, ஆஃப் பண்ணி போட்டது
யார்? விஜய் தானே. விஜய் 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஒன்று பின்னங்கால் பெடலேட்டாக ஓடுனது விஜய் தானே. விஜய் பார்க்க வந்து செத்தாங்களா இல்லை புஷ்யானந்தை பார்க்க வந்து செத்தாங்களா? விஜய் பார்க்க வந்து செத்தாங்க. அப்போ முக்கிய குற்றவாளி யார்? விஜய். ஸோ இது வந்து சிபிஐ வந்து இந்த 6 பேரை கூப்பிட்டு விசாரித்து இந்த ஆவணங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பாதி ஆவணங்களை ஆதவர்ஜுனா அழிச்சிருப்பாப்புல. அந்த ஆவணங்கள் எங்கே போச்சு என்னன்னு தெரியல. விஜய் ஆதவர்ஜுனா நம்பியிருப்பார், எப்படியும் சிபிஐ விசாரணை அவர் பார்த்துப்பாரு, நம்ம பிரச்சனை இல்லைன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இந்த அளவுக்கு வரும்னு நினச்சிருப்பாரா தெரியல. அது அவங்க எல்லாத்தையும் டேட்டாவை எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த கேஸை முடிக்கணும்னு அவசியம் இல்லை. டேட்டாவை எடுத்து வச்சுக்குவாங்க, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடுவாங்க, கேஸை எடுத்துக்கிட்டே போவாங்க, வாய்தா போட்டு எடுத்துக்கிட்டே போவாங்க. அவங்க வித்தின் த அரசியல் அரிச்சோடிக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அவங்க வந்து தனியாக விஜய் நிற்பது தான் கிறிஸ்தவ வாக்குகளை பிரிக்க முடியும் என்று பிஜேபி நம்புது. கிறிஸ்தவ வாக்குகள் வந்து ஒரு வேளை விஜயை நம்பி போயிடுமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதுக்காக தான் அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்துகிறது. அப்போ கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வட மாநிலங்களில் பல்வேறு சர்ச்சுகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை விஜய் என்னன்னு போய் கேட்கல. நான் பிரச்சனைன்னு வந்தால் முன்னால் இருந்தது நிற்பேன்னார்ல, ஒரு வார்த்தை என்னென்னு கேட்கல. அரசு ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவருடைய நிர்வாகிகள் சொன்னாங்க. யார்கிட்ட அறிக்கை கொடுத்தாங்க? தாக்கினவங்களை சொல்லலை, அரசு ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கணும். அதை தாக்கினவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லலை. அப்போ எப்படி இருக்கும்? சர்ச்சைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. இப்போ தமிழகத்தில் வந்து விஜய் மூலமாக பிஜேபி ஆட்சி வந்தால் எந்த ஃபாதர்ஸு எந்த சர்ச்செல்லாம் விஜய் பின்னால் போனாங்களோ அவங்கெல்லாம் வந்து முதல் பலியாக போவது அவர்கள் தான். எந்த ஃபாதர் எந்த சர்ச்சஸை நம்பி போகிறாங்களோ அப்போ விஜய் வந்து அரசு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர் வாட்டில். சர்ச்சு உடையப்பட போகிறது அவங்க தான். அப்போ வந்து இதெல்லாம் தெரியாத மக்களாக கிறிஸ்தவ மக்கள் இல்லை. கிறிஸ்தவ மக்கள் எல்லா அரசியலையும் புரிந்து கொண்ட மக்கள் தான். ஒரு சில பேர் இருக்கலாம் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களில், ஒரு சில பேர் தங்கள் சுயநலத்திற்காக பின்னால் போகலாம் ஒழிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் தலித் மக்களும் நடிகன் பின்னால் செல்வார்கள் என்பது நடக்காத ஒன்று தமிழ்நாட்டில். ஆனால் சிபிஐ விசாரணை மூலமாக விஜய் அவர்கள் பணியை வைக்க முடியும்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அவர் ரொம்ப உறுதியாக சொல்கிறார்ல, கொள்கை எதிரியவங்க, அரசியல் எதிரியவங்க, எக்காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறார்ல. சிபிஐ விசாரணை மூலமாக பணியை வைக்க முடியுமா விஜய்? என்ன பணியை வைக்கணும்? கொள்கை எதிரி அப்படின்றாரு. கொள்கை எதிரி வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களது எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய செயலில் இப்போ மத்திய ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கு. இளைஞர்களுடைய ஹையர் எஜுகேஷன் செக்டாரையே காலி பண்ணுது. விஜய்க்கு அது தெரியுமா? விக்சித் பாரத் சன்ஸ்கிதான் அபியான்னு ஒன்று கொண்டாந்துருக்கான். ஓகே, இனி வரப்போகிற காலகட்டங்களில் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்காது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்காது, மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி இருக்காது, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்கள் செயல்படாத நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு பில்லை விக்சித் பாரத் சிக்ஷா அபியான்னு கொண்டாந்துருக்கு மத்திய ஒன்றிய அரசு. ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும், ஸ்டாண்டர்டைசேஷன் ஒரு பரிஷத், ரெகுலேஷனுக்கு ஒரு பரிஷத், அக்ரிடேஷனுக்கு ஒரு பரிஷத், 3 பரிஷத்துக்கு கீழே விக்சித் பாரத் ஃபவுண்டேஷன் கீழே எல்லாத்தையும் கொண்டாந்துட்டான். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டு மீனிங்லெஸ் ஆக்கிட்டான். ஏன்னா திமுக அரசு கவர்னர் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி கவர்னரை கொட்ட வச்சு கவர்னர் செய்த தவறு என்று சொல்லி பில்லை பாஸ் பண்ண வச்சது. இப்போ என்ன பண்ணுறான்? ஒட்டுமொத்தமாக இந்த பில்லை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களது உயர்கல்வி கனவை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டான். இதை பற்றி விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? கொள்கை எதிரி தானே அது. கொள்கை எதிரி ஒட்டுமொத்த எதிர்காலத்தினுடைய உன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களது எதிர்காலத்தினுடைய கனவை காலி பண்ணுறான். அவனை சமஸ்கிருத கல்விக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறான், பிற்கால கல்வியில் கொண்டு போய் சேர்க்குறான்.
அவனை வந்து மும்மொழி திட்டத்தை ஆதரிக்க வைக்க ஏற்பாடு பண்ணுறான். அவனை வந்து வேத நாகரிகத்தை, அதாவது சரஸ்வதி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை மாற்றி சரஸ்வதி நாகரிகமாக மாற்றுறான். சரஸ்வதி தாமிரபரணி நாகரிகமாக மாற்றுறான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பொருள் நாகரிகம் தமிழக அரசு முன்னெடுத்து போயிட்டுருக்கு. அதை வேத நாகரிகமாக மாற்றுறான். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அது ஒட்டுமொத்தமாக. ஆர்டிக்கிள் என்ட்ரி 66 கன்கரண்ட் லிஸ்ட்டு படி மத்திய அரசுக்கு கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் என்ட்ரி 33 படி, ஆர்டிக்கிள் என்ட்ரி 33 படி கிரியேஷன் அண்ட் ரெகுலேஷனுக்கு மாநில அரசுக்கு தான் ஒரு யூனிவர்சிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. இதை அப்படியே நல்லிஃபை பண்ணி அரசியல் சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை பாஸ் பண்ண வச்சுட்டான். அப்படின்னா இந்த வேலையை இந்த கொள்கை எதிரி கொள்கை எதிரி பண்ணிகிட்ருக்க இது என்னன்னாவது விஜய்க்கு தெரியுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி தரங்கட்டு போயிடுச்சு. பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எம்ஃபில் படித்த நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் டீச்சர்ஸ் இன்றைக்கி 1800 பேர் வேலை இழந்து நிற்கிறாங்க. எதனால்? அண்ணா யூனிவர்சிட்டி NEP 2020 எதிர்க்கிறது. தமிழக அரசு NEP 2020 எதிர்க்குது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி UGC பேரில், UGC கைட்லைன்ஸுன்ற பேரில் எம்ஃபில் படித்த ஸ்காலரெல்லாம் முன் தேதியிட்டு நீக்கம் செய்யுது. 1800 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இன்றைக்கி தெருவில் இருக்காங்க. இதை பற்றி விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? கொள்கை எதிரி களத்திலே இல்லைன்றைய களத்தில் இருந்துக்கிட்டு இத்தனை வேலை பண்ணுறான். OBC ரிசர்வேஷன் அதை ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தது திமுக. எது? மெடிக்கல் காலேஜ் PG சீட்டுக்கு OBC ரிசர்வேஷனை ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தது திமுக. நீ களத்திலே இல்லைன்ற நீ அப்போ என்ன உனக்கு அரசியல் என்ன தெரியுது? மாநில சுயாட்சினா என்ன? கரூர் விவகாரத்துக்கு திமுகவினர் தான் காரணம், அவங்க தான் ஏதோ சதி செஞ்சிட்டாங்களான்னு சொன்னாங்க. ஆனால் CBI வந்து முழுக்க தாவைக்காவை மட்டும்தான் விசாரிக்குது இல்லை, அது எப்படி பார்க்குறது? தாவைக்கா தானே. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்களே, இவங்களும் வெளிப்படை இப்போ வரைக்கும் அதான் சொல்கிறாங்க. ஆனால் CBI வந்து திமுக பக்கம் போகவே இல்லையா இது வரைக்கும்? மக்கள் நல்லா தான் பார்த்துட்ருக்காங்கல்ல. காப்பாற்ற போனது திமுக. செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், மா சுப்பிரமணியம், உதயநிதி ஸ்டாலின், MK ஸ்டாலின், இவங்க தான் முன்னால் போய் நின்று காப்பாற்ற போனாங்க. காப்பாற்ற போனவங்கள போய் குற்றம் சொன்னான் மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? CBI ஏற்றுக்கல. எப்படி CBI எப்படி ஏற்றுக்கும்? தெரியாதா? வெளிப்படையாக ஒட்டுமொத்த குற்றத்திற்கும் காரணம் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணம் விஜய் தான். அதனால தானே நீ வந்து விக்கிரவாண்டியில் செத்த 6 பேருக்கு எந்த நிவாரணம் கொடுக்கலையே? அவர் கொடுத்தாரா? மதுரையில் செத்த 3 பேருக்கு எதாவது நிவாரணம் கொடுத்தாரா? ஸ்ரீலுத்தூரில் ஒரு பையன் செத்தானே பேனர் கட்டி, அவனுக்கு எதாவது கொடுத்தாரா? ஒன்றும் கொடுக்கல. ஏன் 41 பேருக்கு கொடுத்தாரு? ஏன்னா CBI கேஸ் ஆயிடுச்சு. அப்போ 41 பேர் நமக்கு சாட்சி சொல்லாமல் இருக்கணும்னா அவங்க காலில் விழுந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காலில் விழுந்து நான் நிரபராதி, நான் உங்களோட இருக்கேன், நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்கிறேன் அப்படின்னு ஒரு காலேஜ் ஓனரை வந்து கொடுக்க சொல்லி தன் பணத்தை கூட இல்லை, அது ஆதவர்ஜனா பணத்தை கொடுக்க சொல்லி இப்படியெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. அதாவது இத்தனைக்கும் காரணமாகிவிட்டு ஒரு தீய சக்தியாக, மக்களின் உயிரை பலியெடுக்கக்கூடிய ஒரு தீய சக்தியாக இன்றைக்கு விஜய் வளர்ந்து நிற்கிறார். அது வந்து தூய சக்தின்னு எவனாவது சொன்னான்னா அவனை மாதிரி ஒரு முட்டாள் எவனும் கிடையாது. விஜய் ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறார்ல, கூட்டணியோடு தான் வருவான்னு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறார்ல, வரக்கூடிய தேர்தலில் கூட்டணியோடு வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறார்ல. வேறு வழி இல்லைல்ல. நீங்கள் வந்து கூட்டணி இல்லைன்னா அந்த 8 கூட வராது, 8% கூட வராது. 8% கிராஸ் பண்ணணும்ல. சீமானை கிராஸ் பண்ணணும்னா கூட்டணி இருந்தால் தான் கிராஸே பண்ண முடியும். கூட்டணி இல்லைன்னா சீமானுக்கு அடுத்து 4வது இடத்துல தான் நிற்க முடியும். நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு லாரி போகுது 4 வழி சாலையில் இல்லை 8 வழி சாலையில், ஒரு பெரிய பல்கர் லாரி போகுது. பின்னால் ஒரு பைக்கில் போய் லாரி பின்னால் மோதிட்டு மோதினானே தெரியாது லாரிக்கு. விஜய் சைடில் வந்து விஜய் பஸ்ஸில் சைடில் வந்து 2 பேர் விழுந்தாங்கல்ல, அது மாதிரி பின்னால் வந்து மோதிட்டு உனக்கு எனக்கு தான் போட்டினா எப்படி? TVK வெர்சஸ் DMK அப்படின்னா எப்படி?
நீ விழுந்து உன் கூட வந்தவொடனே செத்து காலி பண்ணிட்டேன் 41 பேரை. ஓகே, லாரி வாட்டில் போயிட்டுருக்கு, செவனேன்னு பல்கர் லாரி வாட்டில் போயிட்டுருக்கு. பின்னால் போய் மர்க்காட்டில் போய் மோதிட்டு நீ கீழே விழுந்து காயமாயிட்டு உனக்கு எனக்கு தான் போட்டி நீ வரல கத்திக்கிட்டு இருந்தேன்னா யார் கத்திக்கிட்டே இரு நீ. நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.